தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகத்திற்கு சொந்தமான பேருந்துகளில் அரசு போக்குவரத்து கழகம் என்று இருக்கிறது, தமிழ்நாடு என்ற பெயரை காணவில்லை என்று ஒரு சர்ச்சை சமீபத்திலே கிளம்பியிருக்கிறது. அதற்கான பதிலை இந்த நேரத்தில் சொல்ல விரும்புகிறேன். மாண்புமிகு ஜெயலலிதா அவர்கள் முதலமைச்சராக இருந்த நேரத்தில் அவர் துவக்கி வைத்த பேருந்து அதிலேயே 2012 அரசு போக்குவரத்து கழகம் என்றுதான் இருக்கிறது. அப்பொழுதே அந்த தமிழ்நாடு என்ற பெயர் எடுக்கப்பட்டிருக்கிறது. காரணம், அரசு போக்குவரத்து கழகம் திருநெல்வேலி என்று இப்பொழுது இருக்கிறது. தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் திருநெல்வேலி, தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் கும்பகோணம் என்று எழுதினால் நீண்ட பெயராக இருக்கிறது. பேருந்துக்கு முன்பக்கம் இருப்பது படிப்பதற்கு வசதியாக இல்லை என்ற காரணத்தினால் அதிமுக ஆட்சியில் இருந்த காலத்திலே இதை மாற்றப்பட்டிருக்கிறது. கிட்டத்தட்ட 2012 நடந்தது. இன்றைக்கு 2025 13 வருடங்களுக்கு பிறகு ஏதோ புதிய செய்தியை போல சிலர் தேவையற்ற சர்ச்சைகளை கிளப்பிக் கொண்டிருக்கிறார்கள். ஒரு இடத்துல பேருந்து பழைய பேருந்தாக இருக்கிறது என்றார்கள். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் புதிய பேருந்துகளை வாங்கி இன்றைக்கு பெரும்பாலான வழித்தடங்களில் பழைய பேருந்துகள் மாற்றப்பட்டிருக்கிறது. இன்னும் புதிய பேருந்துகள் வர இருக்கிறது. அதே போல போக்குவரத்து சேவை நிறுத்தப்பட்டிருந்த அதிமுக ஆட்சி காலத்தில் நிறுத்தப்பட்ட இடங்களெல்லாம் மீண்டும் அந்த சேவை வழங்கப்பட்டிருக்கிறது. புதிய வழித்தடங்கள் தமிழ்நாடு முழுவதும் பல இடங்களில் நீட்டிப்பு செய்யப்பட்டு வழங்கப்பட்டிருக்கிறது. இப்படி இந்த பிரச்சனைகளாம் இப்பொழுது தீர்ந்து விட்ட பிறகு எதை குற்றம் சொல்வது என்று தெரியாமல் திடீரென்று தமிழ்நாடு என்று இல்லை என்ற ஒரு குற்றத்தை அவர்கள் கண்டுபிடித்து சொல்லியிருக்கிறார்கள். இன்னும் சொல்லப்போனால் மெட்ராஸ் மாகாணம் என்று இருந்த இந்த மாநிலத்திற்கே தமிழ்நாடு என்று பெயர் சூட்டிய பேரறிஞர் அண்ணாவுடைய பிள்ளைகள் நாங்கள். எனவே இவர்கள் எங்களுக்கு பாடம் நடத்த வேண்டாம். இது அதிமுக ஆட்சியில் நடத்தப்பட்டது. ஒரு ஆட்சியில் நடந்ததை அடுத்த ஆட்சி மாற்றுகிறார்கள் என்ற தொடர் குற்றச்சாட்டெல்லாம் அவர்கள் வைக்கின்ற காரணத்தினால்தான் சில விஷயங்களில் அப்படியே போக வேண்டியது இருக்குது. இது இன்னொரு புறம் போக்குவரத்து கழகத்தில் பணியாற்றுகின்றவர்களுக்கு இது உதவிகரமாக வசதியாக இருக்கிறது என்று பணியாற்றுகின்றவர்களும் சொல்லியிருக்கின்ற காரணத்தினால் அப்படியே இருக்கிறது. எனவே இது ஏதோ திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி காலத்தில் மாற்றப்பட்டது என்கின்ற செய்தியை பரப்புகிறவர்கள் இனி நிறுத்திக் கொள்ள வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.